என்னோட பேர் கேடி அஜித். நான் தேரிவிளை ஊரில் இருந்து வரேன். என்னோட மாவட்டம் கன்னியாகுமரி. நான் மாநில அளவில் 1161வது ரேங்க் எடுத்திருக்கிறேன். இப்போ நடந்து முடிந்த குரூப் 4 கலந்தாய்வில் 2025ஆம் ஆண்டு நடந்த கலந்தாய்வில் சபார்டினேட் கோர்ட்ஸ் சென்னை டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் இன்ஜினியரிங் பிஇ வரை படிச்சிருக்கேன். பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கேன். நான் கடந்த ஒரு 3.5 வருஷமாக டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறேன். இது என்னோட 3வது அட்டம்ப்டில் தான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். மொத்தம் 200 கேள்விகளில் நான் கரெக்டாக 152 கேள்விகள் சரியாக போட்டிருந்தேன். கடந்த 2 வருஷமாக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது தமிழ் 6th to 12th ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் 6th to 12th நியூ புக் மட்டும் கவர் பண்ணியிருந்தேன். அதுவே போதுமானதாக இருந்து. ஆனால் இந்த தடவை நடைபெற்ற எக்ஸாமுக்கு அது போதலை. அதை தாண்டி எங்களோட சார் தந்த எக்ஸ்ட்ரா நோட்ஸு தான் எங்களுக்கு கை கொடுத்து. ஸ்கூல் புக்கிலேருந்து ஓவரால் ஒரு 65 to 70 கொஸ்டின் தான் போட முடிஞ்சு. எக்ஸ்ட்ரா நோட்ஸு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தமிழில் ஓவர் கம் பண்ண முடியும். இல்லாட்டா பார்டர் ரேஞ்ச் மாதிரி தான் நம்மளால் வர முடியும். அதனால் தமிழுக்கு ஸ்கூல் புக்கை தாண்டியும் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது பெட்ரு அப்கமிங் எக்ஸாமுக்கு. கலைச்சொற்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிடுற டிபிஐஆருங்கிற வெப்சைட்டில் கலைச்சொல் வேட்டைன்னு சீரியஸாக வெளியிட்டிருந்தாங்க. சுமார் அதில் 90 வரை நான் ஜெராக்ஸ் பிரிண்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது மூலமாக கவர்மெண்ட்டில் கிடச்ச அந்த கலைச்சொல் வேட்டைங்கிற பிடிஎஃப் மூலமாக தான் என்னால் அந்த கலைச்சொல் கொஸ்டின் அட்டன் பண்ண முடிஞ்சு. அது மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதை தள்ளி ஸ்கூலில் புக்கில் உள்ள எல்லா கலைச்சொல்களையும் படித்து வச்சுருந்தேன். அதாவது இந்த தடவை நமக்கு தமிழோட வெயிட்டேஜ் அதிகமாக இருந்ததுனால அந்த அறிஞர்களுக்கு நான் ஸ்கூல் புக்கை தாண்டி ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. 6th to 12th ஓல்டு புக்கு, 6th to 12th நியூ புக்கு படித்ததை தாண்டி 11th to 12th அட்வான்ஸ் தமிழ் ஓல்டு நியூ ரெண்டுமே மொத்தம் 18 புக்கு எடுத்து ப்ரிப்பேர் பண்ணேன். மேக்ஸிமம் அட்வான்ஸ் தமிழில் இருந்து தான் கேட்குற மாதிரி இருந்து 15 மார்க்குங்கிறனால அதுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப கொடுக்காதனால ஸ்கூல் புக்குமே மட்டுமே அதுக்கு போதுமானதாக இருந்து. மேக்ஸ் சிலபஸில் 15 டாபிக்ஸ் கொடுத்துறாங்க. எக்ஸாக்டாக அந்த டாபிக்ஸ் மட்டுமே நோட்ஸு சார் கொடுத்த நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதை ரிப்பீட்டடாக மார்க் டெஸ்ட் எழுதி ரிப்பீட்டடாக அந்த 25 கொஸ்டின் வச்சு வீக்லி ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட சிலபஸ் ரிலேட்டடாக அவங்க தரதை வச்சு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஜிஎஸ் எங்களுக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி சாரோட நோட்ஸ் ஒரு 4 நோட்டு கம்ப்ளீட்டாக தந்திருப்பாங்க. அந்த 4 நோட்டு மூலமாக தான் இந்த தடவை நடந்த எக்ஸாமில் என்னால் ஒரு 10 to 15 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவாக போட முடிஞ்சு. அதனால தான் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் ரேங்கில் மேலே வந்ததாட்டு நான் உணர்கிறேன். மற்றபடி ஸ்கூல் புக்கை படிக்கும்போது நம்ம ஒரு லெவலுக்கு வரலாம். அதை தாண்டி மேலே போகணும்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தேவை. அது எங்கே இருந்தாலும் சோர்ஸ் எடுக்கலாம். சிலபஸ் ரிலேட்டடாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. இல்லை, அதர் சோர்ஸ்னு சொல்ல முடியாது. எங்களோட இன்ஸ்டிடியூட்டில் அவங்க எக்ஸ்ட்ராவாக நிறைய செவரல் புக்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு குறிப்பிட்ட கண்டென்ட்டை செலக்டிவாக ஒரு 4 நோட்டில் அடங்குற மாதிரி வாஸ்ட் கண்டென்ட்டை குறுகிய கண்டென்ட்டாக மாற்றி தந்தாங்க. நாங்கள் அதை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனால் இது அதர் சோர்ஸு போகிற அளவுக்கு எங்களுக்கு டைமும் இல்லை, அந்தளவுக்கு ரிஸ்க்கும் எடுக்கலை. எங்களோட சாரோட கிவன் நோட்ஸ் மூலமாகட்டும் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் ஜூலை மாதம் நடந்ததுனால 2024 ஜூனில் இருந்து 2025 எக்ஸாமுக்கு முன்னாடி வர உள்ள 12 மாதமும் கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டாக படித்தோம். இதுவுமே எங்களோட சார் நிறைய இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணி சிம்பிளிஃபைடாட்டு ஒரு 3 to 4 பிடிஎஃப்ல அடங்குற மாதிரி செலக்டிவாட்டு ரிட்டன் நோட்ஸ் ஆட்டு தந்தார் கரண்ட் அஃபேர். அதை மட்டுமே படித்து போட்டோம். அது மூலமாக எங்களால் ஒரு 2-3 கொஸ்டின் கரண்ட் அஃபேர் எக்ஸ்ட்ராவாக அணுக முடிஞ்சு. ரிவிஷன் மெத்தட் நான் 3 வருஷத்துக்கு மேலே படிச்சுட்டு இருக்கிறதுனால மேக்ஸிமம் சிலபஸ் கவர் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராவாக இந்த எக்ஸாமுக்கு ஒரு 3 மாதம் மட்டும்தான் புதுசாக படித்தேன். மற்றபடி லாஸ்ட்டு 6 மந்த்துமே ரிவிஷன் தான். என்ன மாதிரினா காலையிலேருந்து மதியம் வரை தமிழ் படிக்கிறது, மதியம் கொஞ்சம் டயர்டாக இருக்க டைமில் ஒரு 2 hours மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் ஈவினிங் ஜிகே படிக்கிறது. அந்த டேயோட புதுசாக படிக்கிறதா இருந்தால் அன்னைக்கு காலையில் மட்டும் படிக்கிறது ஒரு 4 to 6 hours. மற்ற டைம் எல்லாமே மேக்ஸிமம் ஏற்கனவே படித்ததை மட்டும் தான் ரிவிஷன் பண்ணுவேன் ரெகுலராக.
நோட்ஸு நான் ஒரு கோச்சிங் சென்டர் ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களோட நோட்ஸை தான் 100க்கு 100% ஃபாலோ பண்ணேன். அதனால என்னால் தனியாக நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு டைமும் இல்லை. ப்ளஸ் நான் ரொம்ப எடுக்கலை. நல்லா போனால் ஒரு நோட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ்ஸு ஏதாவது கலைச்சொல் புதுசாக இருக்கிறது, ரிப்பீட்டட் கொஸ்டின் அந்த மாதிரி கேள்விப்பட்டதை மட்டும் சிம்பிளாக எடுத்து வச்சுருந்தேன். மற்றபடி கிளாஸில் தரக்கூடிய நோட்ஸ் என்ன போதுமானதாக இருந்தது. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது? 200 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறோம். ஆனால் அதில் வந்து நமக்கு 200 தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு 10 கொஸ்டினில் 5 கொஸ்டின் தெரியலன்னொன்னா நல்லா பதட்டப்பட்டு ஃபுல் 3 மணிக்கூரம் வேஸ்ட் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவே கூடாது. நமக்கு தெரியலங்கும்போது கண்டிப்பாக அது வந்து அந்த இப்போ எழுதக்கூடிய 22 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அவங்க அவ்வளோ வரைக்குமே டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் தெரியாத கொஸ்டினை ஈஸியாக கடந்து போயிட்டு நம்மளால் தெரிஞ்ச கொஸ்டினை ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு மிஸ்டேக் கூட பண்ணாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி போட்டாலே ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி தெரியாத கொஸ்டின் எவ்வளவு இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணாமல் லாஸ்ட் வர கொண்டு போய் நல்லா கிளியராக தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு முடிக்கணும். அதே மாதிரி வெயிட்டேஜ் தமிழுக்கு 100 மார்க்குங்கனால ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் தமிழ் தான் 100 முடிப்பேன். நெக்ஸ்ட்டு 25 கொஸ்டின் மேக்ஸ். அப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் வெயிட்டேஜ் மேக்ஸ் கொடுங்க. தேர்டு ஜிகே கொடுக்கணும். ஏன்னா ஜிகே வந்து மேக்ஸிமம் வெளியே இருந்து கேட்போம். அப்போ அது வந்து நம்மளால் 100% எஃபர்ட் போட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் பண்ணுங்கள், முடிஞ்ச உடனே மேக்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஜிகே பண்ணுங்கள். அது மாதிரி தெரியாத கொஸ்டினுக்கு ரொம்ப டைம் எடுக்காமல் ஈஸியாக கடந்து போய்கிட்டு தெரிஞ்ச கொஸ்டினை போடுங்க. எதுவும் டவுட்டும் இருந்தாலும் அதை கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு 2வது டைம் வரும்போது லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் வரும்போது யோசித்து சிந்திச்சு போடணும். தெரியாத கொஸ்டினை தேவையில்லாமல் அட்டன் பண்ணி ப்ரெஷர் ஆகணும். நம்ம செல்ஃப் டவுன் ஆகாமல். ஆமாம், நம்ம 3.5 வருஷமாக படிச்சிருக்கோம், 2 அட்டம்ப்டில் கிடைக்கல. அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது, நிறைய இடத்த போக முடியாமல் தவிர்த்து வீட்டிலே இருந்து கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். ஒரு கோயில் ஃபங்க்ஷன் போயிருக்க மாட்டோம், கல்யாண ஃபங்க்ஷன், குடும்ப ஃபங்க்ஷன். அப்போ இந்த மாதிரி இவ்வளோ இதை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம படிக்க வந்து இருந்துக்கிட்டு நம்மளை தானே செல்ஃப் டவுன் ஆகும்போது அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தாலே நம்ம இவ்வளோ தியாகம் பண்ணது இதற்காக தானேன்னு யோசித்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளால் படிக்கணுங்கிற பூஸ்டப் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்மளால் முடியாதுன்னு இருக்கும்போது நம்ம கூடாலே படித்து நல்லபடியாக மேலே வந்தவங்கள கொஞ்சம் நினச்சி பார்க்குறது. அது மாதிரி நம்மளோட இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், அப்பா அம்மா என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி நம்மளை அனுப்புகிறாங்க, அதை சிந்திச்சு பார்த்து நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணோங்கிறத யோசிச்சு பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் என்ன பண்ணிடலாம், ஓவர் கம் பண்ணி செல்ஃப் டவுன் விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ அப்படி தான் நானும் வெளியே வந்தேன். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்காங்க? கண்டிப்பாக. அதாவது மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இப்போ உள்ள டைமில் எல்லாத்துக்குமே இருக்குது. எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு கால் ஃபார் போடுறோம்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே மொபைல் எடுக்கப்படாங்கிறது மோட்டிவில் இருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் படிப்பேன். ஃப்ளைட் மோடு போடுறது, அப்படி இல்லாட்டும் சாரோட யூடியூப் சேனல் மட்டும் பார்க்குறதுக்காண்டி நெட் ஆன் பண்ணி பார்க்குறது. அதை தள்ளி ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் டு 1.5 ஹவர் அதுவும் ஸ்டடி ரிலேட்டடாக தான் எடுப்பேன். அதை தள்ளி வேறு மேக்ஸிமம் அதை நானே எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கண்ட்ரோல் வந்துட்டு ஃபஸ்ட்டு படிக்கும்போது கொஞ்சம் அப்படி இருக்கும். ஒரு 1 இயர் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நம்ம கிட்ட க்ளோஸ்அப்பை வந்து விட்ட பிறகு அடுத்த தடவையில் அந்த செல் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இல்லை, இது எடுக்கும்போது டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம இதை கீழே வச்சா தான் நம்மளால் படிக்க முடியுங்கிற தாட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நாங்கள் மொபைலை கீழே வச்சுருவேன், நான் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். என்னோட ஒரே மெசேஜ் என்னென்னா, நம்ம இவ்வளோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணிட்டோம். அது 1 இயர் 2 இயர் 3 இயர் என்னவாட்டம் இருந்துட்டு போட்டு பக்கத்தில் வந்து விட்டவங்களுக்கு ஒன்று தான் சொல்கிறேன். அடுத்த தடவை கண்டிப்பாக நம்ம தான் ரேங்க் லிஸ்ட் படி டாப்பில் வர போகிறவங்க நம்பிக்கையோடு விடாமுயற்சியாக படிக்கணும். அதே மாதிரி புதுசாக வரவங்களுக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணிட்டீங்க. அப்போ இது உங்களை நீங்களாட்டு செலக்ட் பண்ணிங்களோ இல்லையோ அந்த ஃபீல்டுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் முழு முயற்சியாக 100க்கு 100% உங்கள் முயற்சியை ஈடுபாடாட்ட போட்டு முடிஞ்ச அளவுக்கு இது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சி அதர் தேவையில்லாத விஷயத்தான் ஒதுக்கி வச்சு இதே முழு முயற்சியாக படிங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ப்ளஸ் தேவையில்லாமல் அவன் 1 வருஷத்தில் போயிட்டான், இவன் 6 மாதத்தில் போயிட்டாங்கிற தாட் வரக்கூடாது. அவனோட இடஒதுக்கீடு அப்படி இருக்குது இப்படி இருக்குது எந்த சிந்தனை இல்லாமல் நமக்கு தேவை ஒரு ஜாபுங்கிற முழு மோட்டிவில் விடாமுயற்சியாக கிடைக்க நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக எல்லாரும் பாஸ் ஆகலாம். தேங்க்ஸ்.